கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாப்பா சின்னத்துரை அவர்களிடத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் திட்டங்கள் நன்மைகள் மற்றும் தீமைகள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. நன்மைகள் பல அடைந்திருப்பதாக பாஜக சொல்லுகிறார்கள். அது பற்றி மாப்பா சின்னத்துரை மாவட்ட தலைவர் அவர்களிடத்தில் கேட்பதற்கு நேரே இருக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள். நகரம் தொலைக்காட்சி. ஐயா, இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வேளாண்மை திட்டங்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கோம். தமிழ் மாநில அரசு கொண்டு வந்த திட்டங்களை விட மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அதிகம். தமிழ்நாட்டு மக்கள் அதிக அளவுக்கு பலனடைஞ்சிருக்காங்க, வறுமை ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக அரசு சொல்லுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு, வரல? அவங்க மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையிலான அரசு அவர்கள் சொல்லுகின்ற கருத்து அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும். அவர்கள் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு, மத்திய ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கின்ற மோடி அவர்கள் பாராட்டி சொல்லுகிற விஷயம் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கிறாங்களே, அதிலே நிறைய திட்டங்கள், அந்த திட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 திட்டங்களுக்கு மேலே சொல்கிறாங்களே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாம் ஏற்றுக்கிறோம். எல்லாம் நல்லாவே இருக்காங்க. நாட்டில் விவசாயியே நல்லா இருக்கான், வறுமை ஒழிஞ்சு போச்சு, வறுமையே கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னால், எங்கள் வாக்கை வாங்கி தான் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் ஆட்சியில் இருக்கீங்க. உங்களுக்குன்னு சம்பள உயர்வுன்னு ஒரு குழு போட்டு உடனே 3 மாதத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்து ஏற்றிக்கிறீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொல்ல போனால் அரசு ஊழியர்கள், குடியரசுத் தலைவர் உள்பட உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு போட்டுக்கிறீங்க. நாம் பேசுவது யதார்த்தமான உண்மை. குறைஞ்ச இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நான் பேசுவது. இவர்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்ச சம்பளம் 50,000க்கு மேலே இருக்கு. இப்போ எங்களுக்கு விவசாயிகளுக்குன்ட்டு பொருளாதாரத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம்னு தமிழ்நாடு அரசும் சொல்லுது, மத்திய அரசும் சொல்லுது. அதான் விவசாயிக்கு நான் நிறையா பண்ணியிருக்கேன்னா பொருளாதார கணக்கெடு. விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க குடும்பங்கள் எத்தனை பலனடைந்த குடும்பங்கள் எத்தனை, அதில் பலனடைஞ்ச குடும்பங்கள் எத்தனை, அவன் ஏற்கனவே அவனுடைய சொத்து பற்றி என்ன, அவன் குடும்பத்தில் வேலை வாய்ப்பு என்ன, படித்தவர்கள் என்ன, அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம், இப்போ ஏதாவது பக்கத்தில் இருக்க நிலத்தை இவன் வாங்கியிருக்கானா. ஆமாம், சம்பாரிச்சு. நான் சொல்கிறத சம்பாரிச்சு உழவு தொழிலில் முன்னேறி இருந்தால், விவசாயத்தில் முன்னேறி இருக்கான். மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு இடத்த விற்று இடம் வாங்குறதெல்லாம் கணக்கு இல்லை. விவசாயத்தில் பலனடைஞ்சு எத்தனை ஏக்கர் இடம் வாங்கியிருக்காங்க, எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சு கல்வியில் முன்னேறியிருக்கான், எத்தனை குடும்பத்தில் கல்யாணம் திருமணங்களை நடத்தியிருக்கான். விவசாயத்தில் அடைஞ்ச பலனை வச்சுன்னு சொல்ல வரேன்றேங்க. நான் சொல்கிறது அறிவியல், நான் அறிவு இருக்கு எனக்கு. இல்லை, எந்த ஒரு விவசாயமும் ஒரு ஏக்கர் நிலத்தையே 2 ஏக்கர் நிலத்தையே விற்று தானே கல்யாணம் காட்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதைத்தான் இப்போ நான் சொல்கிறதுங்க. நான் சொல்கிறது இந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு பேசல, இந்தியா முழுக்க சொல்கிறேங்க, தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேங்க. எந்த விவசாயாச்சும் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கானா, ஏதாச்சும் இவன் பக்கத்து இடத்த வாங்கியிருக்கானா, அவன் சொத்தை விற்றுட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொத்தை விற்றுட்டு தான் பிள்ளைய படிக்க வைக்கிறான், சொத்தை விற்றுட்டு தான் கல்யாணம் காட்சி பண்ணுறான். நீ எல்லாமே நாட்டில் முன்னேறிட்டனா, ஆனால் முதலீடே இல்லாமல் அரசியலுக்குள்ளே வந்தவன்லாம் மாவட்டம் விட்டு மாவட்டம் சொத்து வாங்கி போட்டிருக்கான், நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம் சொத்து வாங்கி போட்டிருக்கான், கண்டம் விட்டு கண்டம் பாயறது மாதிரி கண்டம் விட்டு கண்டம் சொத்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க. நான் பேசுவதை யதார்த்தமா பேசுகிறேன். ஆமா, நீங்க புள்ளி விவரத்தை பேசிட்டு இருக்கீங்க. இந்த புள்ளி விவரத்தை எடு. ஆமா, நீ ஜாதி கணக்கெடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுக்கணும், ஜாதியை கணக்கெடுக்கணுங்கிறதுல பொருளாதார கணக்கு. 80% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த விவசாயம் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் உங்கள் வயிற்றில் மண் அடித்து போயிடும். ஆமாம்,
ஆனால் அந்த விவசாயி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கானா? எந்த குடும்பமாச்சு விவசாய குடும்பம் வாழ்க்கையில் முன்னேறி ஏதாச்சும் ஒரு பவுன் எடுத்திருக்கானா? ஒரு பவுன். எங்கே இருக்கிற நகையை பூரா எல்லாம் அடவு தானே வைக்கிறாங்க. பட்சத்தை நகையை திருப்ப முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இப்போ ஒரு இதில் உண்மை என்னன்னால், நீங்கள் அனைத்து தொழில்களுமே திட்டமிட்ட நிர்வாகத்து கட்டுப்பாட்டுக்குள் வர்றதுங்க. நான் அறிவோட தான் பேசுறேன், முட்டாள்தனமாக பேசல. ஆனால் விவசாயம் என்பது இயற்கை சார்ந்த தொழில், இயற்கையோடு இணைந்த தொழில். நீ சொல்றோம் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல், புயல், வெள்ளை மழை, சூறை காத்து. இப்போ அடிச்சிச்சு இந்த கடந்த 3 மாதங்களில் பார்த்தா அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் வாழையை பூரா ஒட்டுமொத்தமாக ஆமாம் 50 ஏக்கர் போச்சு, 40 ஏக்கர் போச்சுங்கிறீங்க. இந்த பக்கம் பட்டுக்கோட்டை பக்கம் அப்படியே பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கம்லாம் பலா மரங்கள்லாம் ஒடிச்சு தள்ளிடுச்சு இப்போ இந்த கடந்த மாதம் சூறை காத்துல. ஆமாம். வேளாரண்யம் பக்கம் விளைஞ்ச நெல் பூரா இப்போ கோடை வெள்ளாமல் போனால் எல்லாம் ஆகி போச்சே. இயற்கை சீற்றங்களுக்கு வந்து ஏன் மத்திய அரசு வந்து போதிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்? பிற மாநிலத்துக்கு கொடுக்குறாங்களே, குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இயற்கை சீற்றத்துக்கு உண்டான நிதியை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது வந்து இல்லை, இதை இது நீங்கள் இப்போ ஒரு கேட்ட கேள்வி இருக்க, இவர் மத்திய அரசை எதுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவர் ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. வெளி உலகத்துக்கு இவர் 2 கூட்டு வச்சிருக்காருங்க, அகக்கூட்டு, புறக்கூட்டு. இதை நீங்கள் ஒளிபரப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு தைரியம் இருந்தால் என் மேலே வந்து இது வழக்கு போடட்டும், நான் சந்திக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன். அந்த புறக்கூட்டில் காங்கிரஸ் முதுகில் இவங்க வந்து இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக முதுகில் பிஜேபி தொத்துனது மாதிரி இவங்க. இது ஒரு பெரிய ரகசிய உண்மை. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு ரகசிய உறவு இருக்குதுங்கிறத இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன். அவங்க வேணால் மறுக்கட்டோன்றேன். மோடியினுடைய தர்பாரில் கட்டுப்பாட்டில் தான் இவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. மோடி என்னன்னா, இங்கே வந்து பிஜேபிக்கு வாக்கு வங்கி கம்மி தான், ஆனால் நீ காங்கிரஸை வளர்த்து விட்றாத. இல்லை கம்மினாலும் இவங்க வந்து இப்போ 2027 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையுங்கிறாங்க. அது வருதுங்கிறாங்க அவங்க. அவர் தில்லருக்கு சொல்கிறாருல்ல, இப்போ அவங்க கட்சி இங்கே இல்லவே இல்லை. இது பிஜேபியா? பிஜேபி இப்போ இவங்க இதை துவக்கி வச்சது யார்? கலைஞர் கருணாநிதி தானே பிஜேபியை கொண்டாந்து விட்டாரு. இதை யாரும் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் மறக்கலையே. இவங்க ரொம்ப நாணயமாக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பிஜேபியை கொண்டாந்து கால் ஊன்ற வச்சது அவங்க தான். இப்போ அவங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டேங்கிறாங்க, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டேங்கிறாங்க. ஒரு தேசிய இயக்கம், நாங்கள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வந்துட்டோம், அளவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி வளர்ந்துட்டோம்னு தைரியமாக சொல்கிறாரு அமித்ஷா. இப்போ மதுரையில் வந்து அந்த ஆண்மை, இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ரத்தம் சிந்திய, இந்த நாட்டை 5 ஆண்டு திட்டங்களை போட்டு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றிய காங்கிரஸ்காரர்களுக்கு ஏன் இல்லை? நாங்கள் ஆட்சிக்கு வருவோன்னு சொல்ற தில்ல ஏன் கார்கேக்கு இல்ல? ஏன் ராகுலுக்கு இல்ல? செல்வ பெருந்தகை ஏன் சோனியா காந்திக்கு இல்ல? செல்வ பெருந்தகை சும்மா செல்லா காசு. அவர் வேகமா பேசினாரு, ஆட்சியில பங்கு வாங்குவேன்னு சொன்னாரு, மாநில தலைவராக வந்ததையும். இப்ப அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நாங்க தான் திமுக தான் நாங்கிறாரு. உன் கட்சியை வளர்க்கறதுக்கு நீ திட்டத்தை போடு. அவர் சொல்றாருல அமித்ஷா இப்ப சொன்னார்லையா, நான் அடுத்த கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம், பிஜேபி தலைமையில் அமைப்போம்னு. அவருக்கு ஆள் இருக்கா இல்லையா? துணிச்சலா சொன்னார், நான் பிஜேபி ஆதரிக்கல. அந்த வார்த்தையை நான் வரவேற்கிறேன்.
காங்கிரஸ் வளரலேங்கிற ஆதங்கத்தில் சொல்றீங்க. அப்ப நீ காங்கிரஸ், நான் காங்கிரஸ், நான் ஏதோ இப்ப நீங்க பேச்சு கேட்குறீங்கன்னு கொடுக்கல. நான் பரம்பரை இரட்டைக்கால சின்னம், நுகத்தடி பூட்டிய இரட்டைக்கால சின்னத்துக்கு ஓட்டு, காளை மாட்டு பொட்டிக்கு ஓட்டு போடுங்கள்னு கேட்டவன் மாப்பா சின்னத்துரை. ஆமா, அந்த ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்க. நீ ஆண்மை இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் தமிழகத்திலே ஆட்சி அமைப்போம்னு சொல்லி ஏன் அந்த சவாலை விட மாட்டேங்கிறீங்க? நீ உண்மையிலேயே காங்கிரஸ் தொண்டர்களை மதிக்கவில்லை. தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் பூரா அவங்க வாழ்ந்தால் போதும், அவங்களுக்கு 10 சீட்டு வாங்கிட்டு டெல்லியை இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக வந்து வேளாண்மை திட்டங்களுக்கு வந்து முழுமையாக செய்யலை, நாட்டை வந்து வளம் அதுதாங்க நீங்கள் பொருளாதார கணக்கெடுங்க சொல்கிறீங்க. இதை வந்து நீங்கள் விவசாய சங்கத்தில் உள்ள நீங்கள் சொல்கிறீங்க. செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்காரு. அவர் இதுவரையிலும் பிஜேபியை பற்றி கடுமையாக ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஏங்க நான் அதை தாங்க சொல்றேன். நீங்க மக்கள் பிரச்சனையவே காங்கிரஸ்காரங்க தொடர்றது இல்லையங்க. அடித்தட்டு மக்கள் நீர்நிலைகளை அழிக்கிறோம், மலை வளங்களை கொள்ளையடிச்சுட்டு இருக்கான். தமிழகத்து மக்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு நான் பதிவு செய்கின்றேன். வணக்கம், நன்றி, ஜெய்ஹிந்த்.